السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஆது என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் பார்த்து படைத்து வளர்த்து வரும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகும். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பித்அத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அண்ணன் பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை யார் முதலாக செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதற்கு அடுத்ததாக அந்த காரியத்தை செய்பவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. அந்த முதலாக செய்யப்பட்ட காரியத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களையும் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தினாலும் சரி, முதலாவதாக யார் அந்த காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதன் பிறகு செய்பவர்களுக்கு கிடைப்பது இல்லை. உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிலாவில் முதலாவதாக யார் கால் வைத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா உடனே வரக்கூடிய பதில் ஆம்ஸ்ட்ராங் தான். அதன் பிறகு எத்தனையோ பேர் அங்கேயே தங்கி பல காரியங்கள் செய்தாலும் நிலாவில் முதலாவதாக இறங்கினது யார் அப்படின்னு கேட்டால் ஆம்ஸ்ட்ராங் தான். அதே போன்ற டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னால் அவரை தவிர வேறுடைய பெயரை சொல்வதில்லை.
ஆப்பிள் ஃபோனை யார் கண்டுபிடிச்சா? ஸ்டீவ் ஜாப்ஸ். உடனே வரும். அதற்கு பிறகு அதில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கண்டுபிடித்தாலும் கூட ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பும் மரியாதையும் பிறருக்கு கிடைப்பது கிடையாது. இது எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால், உலகத்தினுடைய விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் இதுதான் விதி. இது உலகத்திற்கு மட்டுமல்ல, மார்க்கத்திலும் இதுதான் முதலாவதாக இருக்கக்கூடிய விதியாக நம்ம பார்க்கின்றோம். எந்த ஒரு காரியத்திலும் மார்க்கத்தில் முதலாவதாக செய்யக்கூடிய செயலுக்கு இருக்கக்கூடிய நன்மை அடுத்தடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நன்மை இல்லாதிருப்பதை பார்க்கிறோம். அவருக்கு தான் நம்ம அதே போல தொழுகைக்கு வர்றோம். முதலாவது ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய நன்மையை அறிந்து கொண்டால் தவழ்ந்து வந்துடுறாங்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய வரிசையில் வந்து நிற்கிறவங்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. முதல் வரிசையில் நிற்கிறவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்கள் என்ன செய்கிறாங்க? ஸ்லாகித்து சொல்கிறாங்க. அதே போல் மார்க்கத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மறுமை நாளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. மறுமை நாளில் எல்லாரும் எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்படும் பொழுது எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, உடலில் வந்து என்ன இருக்காது? ஆடை இருக்காது. கத்தனா செய்யப்படாதவங்களாம் அவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்த மனிதர்களும் எழுப்பப்படுவாங்க. நிர்வாணமாக தான் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லா மக்களும் எழுப்பப்படும் பொழுது முதலாக யாருக்கு ஆடை அணிவிக்கப்படும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்ங்கிறாங்க. அப்போ ஆடை முதலாவதாக ஒருத்தருடைய பெயரை சொல்லி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் முதலாவதாக ஒரு ஆளுக்கு மட்டும் ஆடை அணிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், முதலாவதாக ஆடை அணிவிக்கக்கூடிய நபர் என்று சொன்னால் அதற்கு என்று சிறப்பு இருக்க தானே செய்யுது. அந்த சிறப்பு ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் செவி சாய்க்கக்கூடியதாக செயல்படுத்தக்கூடியவர்களாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தாக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய முதலாவது மனிதர்களாக நான் தான் அதை செய்வேன் என்று முதலாவதாக அவர்கள் முந்திக் கொண்டு வந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த சிறப்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் மறுமையில் போய் சோனத்தில் நுழைஞ்ச பிறகு பல்வேறு தரப்பட்ட உணவுகள் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். எவ்வளவு உணவுகள் இருந்தாலும் முதலாக சொர்க்கவாசிக்கு குடிக்கக்கூடிய அந்த உணவு எது அப்படின்ற கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மீனினுடைய ஈரல் பகுதி அதுதான் முதல் உணவாக கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த உணவை சிறப்பித்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே போல் அவ்வளவு பைத்தின் இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கன், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஆலயங்களிலே முதலாவது ஆலயம் மக்கா ஆலயம் என்பது நமக்கு தெரியும். அந்த ஆலயத்தை அல்லாஹ் எப்படி சிறப்பித்து சொல்றான்னா, இந்த ஆலயத்துக்கு என்று ஒரு பரக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். முதலாவதாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் ஒரு பரக்கத்து இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அந்த முதலாவது என்பதற்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பள்ளி இன்னைக்கு கோடான கோடி பள்ளிகள் இருக்கிறது, லட்சக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது. அந்த பள்ளிகளெல்லாம் நாம் தொழுவோமையானால் கூட்டாக தொழும் பொழுது 27 மடங்கு நன்மை கிடைக்கும். ஆனால் மக்காவினுடைய பள்ளிகளை தொழும்போது 1,00,000 நன்மை கிடைக்கும். ஏன் இந்த சிறப்பு? முதலாவதாக அந்த பள்ளி கட்டப்பட்டதுனால். இப்படி பல விஷயங்களை பார்க்கணும். இதே போல மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாக நாடு துறந்தவர், ஹிஜ்ரத் செய்தவர், அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் அல்லாஹ்வுடைய தரஜாவும் வேறு. ஒரு நாள் உமர் அலி இல்லாமல் இன்னொரு பெண்மணியும் பேசிக்கொள்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த நன்மை கிடைக்காது, எங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன் எங்களுக்கு கிடைக்காது? நாங்கள் தான் நாடு திறந்து வந்தவங்க அப்படின்னு உமர் அலி இல்லாமல் சொல்கிறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, உமரே, உங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் என்ன செய்கிறோம், வேறு ஒரு நாட்டுக்கு சென்று விட்டு இப்பொழுது மதீனாவுக்கு வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் உங்களை விட 2 ஹிஜ்ரத்தை நான் செய்து விட்டேன் என்று அந்த பெண்மணி வாதிடுறாங்க. அப்போ ஹிஜ்ரத் செஞ்சவர்களுக்குன்னு ஒரு நன்மை இருக்குது. அதே போல் முதலாக ஷஹீதானவர்கள் யார், அவங்களுக்கு நன்மை இருக்குது. இப்போ இந்த நன்மை எல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஒரு காரியத்தை முதலாக ஆர்வத்தோடு அல்லாஹ்வின் பாதையில் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கான மதிப்பும் அல்லாஹ்விடத்தினுடைய கூலியும் அவர்களுக்கான சுவனத்துடைய தர்ஜாவும் அதிகம். அதைத்தான் இந்த சம்பவங்கள்லாம் சொல்றது. இன்றைய தலைப்பும் அதுதான், யார் சிறந்தவர்கள் என்பதுதான் இன்றைய தலைப்பு. சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை எல்லாம், அமல்களை எல்லாம், நல்ல காரியங்களை எல்லாம் யார் முந்திக் கொண்டு முதலாவதாக செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அது அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அதைத்தான் இன்றைய ஜும்மாவினுடைய உரையாக நம்ம பார்க்கவிருக்கின்றோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும், இந்த மார்க்கத்தில் எந்தெந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ அத்தனை அமல்களையும், நல்ல காரியங்களையும், நற்செயல்களையும் நம்ம என்ன செய்யணும், உள தூய்மையோடு முதலாவதாக நான் தான் செய்வேன்,
இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், இன்னைக்கு முதலாவதாக போகிறவர்களுக்கு ஒட்டகம் கிடைக்கும், அந்த பரிசை பெறக்கூடியதில் முதலாவதாக நான் தான் இருப்பேன் என்று எத்தனை பேர் இன்னைக்கு வர்றோம்? அதுக்கு எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம்? இது ஒரு உதாரணம் தான். இதே போல மார்க்கத்தில் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, எவ்வளோ நற்செயல் இருக்கிறது, ஒரு தீமை இருக்கிறது. இத்தனை காலம் தீமை செஞ்சுட்டு வந்தோம், நானும் என் நண்பனும் தீமையில் இருக்கிறோம். அவனை முந்திக் கொண்டு இந்த தீமையை நான் தான் விடுவேன், இன்னையிலேருந்து இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த தீமையை செய்ய மாட்டேன், இந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் என்று முந்திக் கொண்டு வருபவர்கள் எத்தனை பேர்? அப்படி யார் முந்திக் கொண்டு வருவார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் பேசுகின்றான். பேசும்பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றானா, வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, மறுமை நாளில் மகசரில் ஒரு 3 பிரிவினர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், 2 பிரிவினர்கள் தான், சொர்க்கவாசிகள் வேற, நரகவாசிகள் ஒன்று, இப்படி 2 பிரிவுகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் 2 அல்ல 3. வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, மேலும் நீங்கள் 3 பிரிவினர்களாக பிரிந்து விடுவீர்கள், 3 பிரிவாக இருப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் வாக்கியாவில். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மா அஸ்காபுல் மைமன அஸ்காபுல் மைமனத்தி மா அஸ்காபுல் மைமனா, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் வலப்புறத்தார். ஒரு பிரிவினர் இருப்பாங்கள்ல, அவங்க யார் என்று சொன்னால் அவர்கள் வலப்புறத்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வ அஸ்காபுல் மஷ்அமத்தி மா அஷ்காபுல் மஷ்அமா, அவர்கள் யார் என்று சொன்னால் இடப்பக்கத்தவர்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுறான். முதல் பிரிவினர் யாரு? வலப்புறத்தினர். 2வது பிரிவினர்கள் இடப்புறத்தினர் என்பதாக இறைவன் சொல்லிவிட்டு 56வது வாக்கியாவில் 10வது வசனமாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வசாபிகூன சாபிகூன், 3வதாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நன்மையில் முந்தியவர்கள், அவர்கள்தான் முந்தியோர்களில் முந்தியோர்கள் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலாயிக்கல் முகர்ரிபுன், அவர்கள்தான் அல்லாவின் அருளால் மிக்க நெருக்கமானவர்கள். 3 பிரிவு சொல்கிறான், வலதுபுறத்தாரும் சொல்கிறான், இடதுபுறத்தாலும் சொல்கிறான். 3வது யாருன்னா தன்னுடைய நற்செயல்களிலே முந்திக் கொண்டவர்கள், சாபிகூன சாபிகூன், அவர்கள்தான் முந்தியோர்களில் முந்தியோர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அல்லாவின் அருளுக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் யார் அந்த நெருக்கமான? சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு சொல்லாடல் பாருங்க. முந்தியோர் முந்தியோரே, சாபிக்கூன சாபிக்கூன். மற்ற 2க்கும் அப்படி சொல்லல அல்லாஹ். வலதுபுறத்தார் என்றால் யார் தெரியுமா? கேள்வி வருது. அடுத்த இடதுபுறத்தார்கள் என்றால் யார் என்று தெரியுமா? கேள்வி. இதில் எப்படி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் யார் தெரியுமா? முந்தியோரில் முந்தியோர்கள். அவ்வளவு வார்த்தை பிரயோகமே அவ்வளவு அழகாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்குறோம். எடுத்து படித்து பாருங்க. இந்த வாக்கியம் அவனுடைய 56:8 வருது ஒவ்வொரு வசனமும். சொல்லிவிட்டு அடுத்தது அவர்களுக்கான பாக்கியத்தை பற்றி இறைவன் சொல்லி காட்டினார். என்ன பாக்கியம் என்று சொன்னால், ஃபி ஜன்னாத்தி நயீம், அவர்கள் இன்பம் நிறைந்த சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். ஜுல்லத்தும் மினல் அவுலின், அவர்கள் முந்தியவர்களில் பெரும் பகுதியினர். இந்த 3ஆ பிரிக்கிறான்ல, பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறான்னா, வலது புறத்தால் நல்லவர்கள், இடது புறத்தால் கெட்டவர்கள், இப்படி 2ஆ பிரிச்சுட்டு அந்த நல்லவர்கள்லேயே இன்னொரு பிரிவாக யாரை பிரிக்கான்? முந்தி கொண்டவர்கள். அதிலே சிறப்பு பிரிவு. அந்த சிறப்பு பிரிவு யாருக்கு உண்டு அப்படிங்கிறான்னா, இந்த முந்தி எந்த காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு உரியது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள், இன்பம் நிறைந்ததாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் அமர்ந்திருப்பார்கள். நமக்கு என்ன தோணும்? ஒரு சாதாரண இப்போ என்ன நம்ம உலகத்தில் பார்க்குறோமோ அந்த கட்டில்கள் தான் தெரியும். என்னெந்த உலகத்தில் உயர்தரமான கட்டில்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் உருவாக்கக்கூடிய கட்டில்களோடு ஒப்பிடும் பொழுது இது மிகச்சிறந்த சொற்பம், அற்பத்திலும் அற்பம். அப்போ அவனுடைய கட்டுல்கள் எப்படி இருக்கும்? தங்கத்தால் நிரம்பி இருக்கலாம், அறிஞர்கள் சொல்கிறாங்க, வெள்ளியிலால் நிரம்பி இருக்கலாம், அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம். அந்த கட்டல்களில் ஒருவரை முன்னோக்கி ஒருவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்களாம்? சாய்ந்து அமர்ந்து கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுது. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், பாலாறுகள் ஓடும், தேனாறுகள் ஓடும், பல இன்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். என்ன அவன் உண்ண நினைக்கிறானோ உடனே அந்த உணவு கிடைத்துவிடும். அவர்களுக்கு சேகம் செய்வதற்கான பல இளைஞர்களை, ஒரு சிறுவர்களை அல்லாஹ் நியமிச்சிருப்பான். கொண்டு வந்து கேட்பாங்க, நம்ம மனசில் நினைக்கிறத கொண்டு வருவாங்க. ஜூஸ்கள் கொடுப்பாங்க, சாப்பாடுகள் கொடுப்பாங்க, எல்லா விதமான கனி வர்க்கங்களையும் கொடுப்பாங்க. அத்துணையும் அவங்க கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை என்ன ஒரு ராஜ வாழ்க்கை என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற ஒரு வாழ்க்கையை இறைவன் என்ன செய்வான்? இந்த சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பான். அவர்கள் யார் என்று சொன்னால் வசாபிக்கூன வசாபிக்கூன், அவர்கள்லாம் முந்திக் கொண்டவர்களில் முந்திக் கொண்டவர்கள். அவர்களுக்கு இப்படி கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி பெற முடியும்.
மீண்டும் இறைவன் சொல்லி கேட்டான், ஹூருல் ஈன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களே அவர்களுக்கு மனமுடித்து தருவோம். அவருடைய அழகு அப்பேற்பட்ட அழகு. அவருடைய அழகினுடைய ஒரு துளி இந்த பூமியிலே தெரிந்தது என்று சொன்னால் உலகமே வெளிச்சமாயிருமா. அப்படி ஒளி பொருந்தியவர்களாக, கண்ணாடியை பார்ப்பது போல் அவர்களுடைய உடல்கள் இருக்கும். அவ்வளவு கட்டழகிகளாக அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், மிகப்பெரிய ஒரு பட்டியலை அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரான். அந்த மனிதர்களுக்கு சூனத்தில் இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டியலை அல்லாஹ் அங்கே தர்றான். எடுத்து வாசிச்சு பாருங்கள். அவ்வளவு தங்க கம்பிகள் பதிக்கப்பட்டிருக்குமா அந்த கட்டில்கள். அப்படியே வர்ணிக்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் வர்ணித்து அதில் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் ஒன்றை ஒன்று முன்னோக்கிய நிலையில் இருப்பார்கள், ஒருவரை பார்த்து கொண்டு இருப்பார்கள். சலாம் தான் அங்கள் நினைத்திருக்கும். வீணான எந்த பேச்சும் இருக்காது, வீணான செயல்கள் இருக்காது. ஒவ்வொரு நொடியும் சலாம் சலாம் என்று இறைவனுடைய சாந்தியை பெற்றவர்களாக அந்த சலாம் மட்டுமே அங்கே முழுவதுமாக பரவி இருக்கும் என்பதாக இறைவன் தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் மாபெரும் அருள் என்று இறைவன் சொல்லி காட்டு. அவர்கள் யார் என்று சொன்னால் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பார். அப்போ இந்த பாக்கியத்தை நம்ம எப்பொழுது பெற முடியும்? இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம், நல்ல காரியங்களை எல்லாம், நல்ல அமல்களை எல்லாம் முந்திக்கொண்டு செய்ய வேண்டும். ஒரு இடத்துல பள்ளி ஆரம்பிக்கிறோம், அந்த பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு இடம் வேணும். இந்த ஏன் இடம் இருக்குது வச்சுக்கோங்க. யார் முதலாவதாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு. ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு 10 பேர் கொண்ட சபை, ஒருத்தர் 2000 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. அவர் 2000 ரூபா கொடுத்துட்டாரு, நம்ம ஒரு 5000 ரூபா கொடுப்போம், ஏன்னா நமக்கும் நன்மை வரட்டும், எடுத்து கொடுக்குறோம். அந்த ஒரு காரியத்தை முதலாக செய்வதற்கு யார் முயற்சி எடுக்கிறாரோ அதனுடைய நன்மை எப்படி இருக்கும்? அவர் மரணிச்சிருவார். அவர் மரணித்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய அந்த நன்மை, ஆரம்பித்த நன்மை இருக்கல்லவா, அது பெருகி கொண்டே வரும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறாரோ அத்துணை நன்மையும் வரும். ஒரே ஒரு மார்க்க செய்தியை எடுத்து சொல்கிறார். அவர் யாருமே சொல்லாத இடத்துல போய் தாவா பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் இப்போ 100 பேருக்கு சொல்கிறாரு, 1000 பேருக்கு சொல்கிறாரு, 5000 பேருக்கு சொல்கிறாரு. அந்த நன்மைகள் எல்லாம் இவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு அந்த பணியை யாரெல்லாம் தொடர்ச்சியாக செய்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்தும் அந்த நன்மைகள் எல்லாம் வரும் என்பதாக சொல்லி காட்டார். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் அற்பமாக நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம செய்யணும், முதலாவதாக நம்ம இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம அதை செஞ்சிடணும் என்கின்ற ஒரு உள்ளம் இருக்கிறதே, இந்த உள்ளமே மிகச்சிறந்த உள்ளம்ங்கிறோம். அல்லாஹ் இன்னொரு சமூகத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்று சொன்னால் அவர்கள் குர்ஆனினுடைய வாரிசு என்பதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறோம். யார் குர்ஆனுடைய வாரிசு என்று சொன்னால், குர்ஆன் ஒரு சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கும். அவங்க மரணிச்சிருவாங்க, அவர்களுடைய சந்ததிகள் இருப்பாங்களே, அவங்க தான் குர்ஆனினுடைய வாரிசுதாரர்கள். அந்த வாரிசுதாரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களில் நல்லவர்கள் இருப்பார்கள். சில பேர் இருப்பாங்க, அவங்க நல்லவனும் சொல்லிட முடியாது, கெட்டவங்களும் சொல்லிட முடியாது, நடுநிலையாக இருப்பாங்க. சில பேர் இருப்பார்கள், அவர் முந்திக் கொண்டு நற்காரியங்களை செய்தவர்கள், குர்ஆனின் அடிப்படையில் நடந்தவர்கள், அவர்கள்தான் குர்ஆனுடைய வாரிசுதாரர்கள். அவர்களுடைய அந்த உள்ளம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டும். சிந்திச்சு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் என்பதாக இறைவன் இதில் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நம் சரியாக முறையாக, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, எப்போ நம்மளுடைய நேரம் முடிய போகுது, அஜல் எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது. அப்போ அதற்குள்ளாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் முழுமையாக நாம் பயன்படுத்தி இந்த அரிய பரிசுகளை, இறைவனுடைய அன்பை, அருளை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் இதில் சொல்கிறான் அப்படின்னா, தர்மம் செய்கிறது. தர்மம் எப்படி செய்யணும் அது அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான். வயிந்து துக்ஃபுஹு வதுஹல் உஹரபா பஹுவ கைருல்லக்கும். அவற்றை மறைத்து ஏழைகள் கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது. தர்மம் செய்யுங்க. அந்த தர்மத்தை நீங்கள் எப்படி செய்யணும்னா மறைச்சு செய்யணும். இப்படி யாரெல்லாம் தர்மத்தை மறைத்து செய்தார்களோ அவர்களுக்கு நாளைக்கு அர்ஷின் நிழல் கிடைக்கும். அரசனுடைய நிழல் என்பது எப்படிப்பட்டது? இந்த உலகத்தினுடைய வெயிலை இப்போ அனுபவிக்கிறோம், எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. இதை விட அதிகமாக இன்னும் 69 மடங்கு மறுமையினுடைய வெப்பம் என்பது அதிகம். இது ஒரு பங்கு தான். 69 மடங்கு எப்படி இருக்கும்? இந்த வெயில் நம்மளால் தாங்க முடியல, அப்படியே தீ போல எரியுது. ஒவ்வொரு நாளும் உணர்றோம், பகலில் உணர்றோம், இதனுடைய தாக்கம் இரவுல உணர்றோம். கோடிக்கணக்கான மைல்களுக்கு மேலே சூரியன் இருக்குது, மறைந்தும் அதனுடைய தாக்கம் விடிய விடிய நமக்கு தூக்கம் வராமல் அதனுடைய வெட்கை நம்மளை பாதிக்கிறது என்று சொன்னால் மறுமையினுடைய வெப்பம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி
மனிதன் அந்த நாளில் தன்னுடைய தாயை கண்டு விரண்டோடுவான், தந்தையை கண்டு விரண்டோடுவான், சகோதரனை கண்டு விரண்டோடுவான். அவ்வளவு கொடூரமான அந்த நேரத்திலே, அந்த வெயிலிலே ஒரு பனைமர அளவிற்கு சூரியன் வந்துடும். தன்னுடைய பாவத்திற்கு தகுந்தாப்போல் வேர்வையில் மூழ்கி திளைத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு போக்கிடம் எது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அர்ஷனுடைய நிழல். அதில் 8 பேருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதில் ஒரு பகுதியினர் யார் என்று சொன்னால் தனது வலது புறம் கொடுத்த தர்மம் இடது கைக்கு தெரியாது, அப்படி தர்மம் செய்தவர். அப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், யாருக்கும் தெரியாமல் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு அர்ஷனுடைய நிழல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ். ஏன் அப்படி சொல்கிறான்? பிறருடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், பிறருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் இவர் கொடுத்தங்க, நான் கொடுத்ததெல்லாம் அவர் சிறப்பாக இருக்காருன்னு யாரும் பேசிடக்கூடாது, அவருடைய தன்மானத்திற்கு இழுக்கு வந்துடக்கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை வச்சுருக்கான். இவர் யார் யாருக்குமே தெரியாது. பல சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம், அவர் கொடுத்துருப்பாரு, யார் தனக்கு தர்மம் செய்தாருன்னு அவருக்கே தெரியாது. நமக்கு தர்மம் கொடுத்தவர் இன்னார் தான் என்று தெரியாத அளவுக்கெல்லாம் தர்மம் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஏன் அதை செய்கிறாங்கன்னா அல்லாஹ் சொன்ன இந்த காரணத்திற்காக தான். இதுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. இதை செய்கிறாங்கள, இதை சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் இன்னொரு பகுதியில் சொல்லலாம், இன் துப்தூஸ் சதக்காத்தி பண்ணி இம்ம ஹியத், நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது தான். வெளிப்படை ஏன் அதை அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, இந்த தர்மத்தை வெளிப்படையாக செய்வதன் மூலம் பல பேர் பார்ப்பாங்க, அவர் செஞ்சுட்டாரு நம்மளும் செய்வோம், அவர் இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்காரு நம்மளும் போய் செய்வோம், அவர் இந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்காரு நம்மளும் போய் செய்வோம் என்று ஒரு உந்துதலை ஏற்படுத்துவதற்காக உலகமெங்கும் இந்த தான தர்மங்கள் பரவும். நமக்கே தோணும்ல, இந்த மாதிரி ஒருத்தவங்க அடிபட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, மிகப்பெரிய ஒரு தொகை தேவைப்படுது, இவர் கொடுத்துட்டாரு இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த பட்டியலை போடும் பொழுது நமக்கே ஆர்வம் வரும், நம்மளும் செய்யணும். ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக முன்பு சொன்னதுக்கு மாற்றமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படியே நீ தர்மத்தை செய்ய, ஏன்னா இது பல மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக பயன்படக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் இப்படி ஒரு வழியையும் நமக்கு காட்டி தருகிறான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அப்போ தர்மங்களாக இருக்கட்டும், நல்ல காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், முந்தியவர்களாக இருக்கணும். இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, முலர் கூட்டத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார். அந்த கூட்டத்தார் எப்படி வர்றாங்க, பஞ்ச பராரியாக வர்றாங்க. ஒரே முடிகள் எல்லாம் பாடி அந்த தலைகள் எல்லாம் சீவாமல் ஒரு மோசமான தோற்றத்தோடு, யாசகம் கேட்பவரெல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த தோற்றத்தோடு வர்றாங்க. ஏன்னா பசி, பட்னி, பஞ்சம் எதுவுமே இல்லை. அப்படியே அவங்களுடைய பார்க்கவே சகிக்கலை. சகாபாக்களே ஏறக்குறைய அந்த நிலையில தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்களையே சிந்திக்க வைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய வாழ்வு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்கள்லாம் செவக்குது, போகிறாங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு யுத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எதனால் செய்யுங்க என்று குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு உரை நிகழ்த்துறாங்க. கண்கள்லாம் செவந்துருது, அப்படி ஒரு உரை. இந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே ஒரே ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னா அவருடைய பங்கை போடுறார், போட்டு துண்டு ஏந்துறார், நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு. ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறார், ரசூலா சொல்லலை, அவருக்கா தோணுது, அவராக எந்திரிச்சு அதை அந்த வசூலை செய்கிறார். அந்த உரையை நிகழ்த்தி முடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. ஒரு மலை போல் குவிஞ்சிருக்கு, தேன் வந்துருச்சு, பாலாடை கட்டி வந்துருச்சு, பேரிச்சம்பழம் வந்துருச்சு, உணவு வகைகள் வந்துருச்சு, எல்லாம் கொண்டு கொட்டிட்டாங்க. இப்போ என்னுடைய நன்மை யாருக்கு? சிந்திச்சு பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவர் சொல்லவே இல்லை நம்ம முந்திக் கொண்டு செய்வோம், நம்ம இந்த பணியை கையில் எடுப்போம் என்று அவர் செய்தார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கூலி கிடைக்கும். சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் ஒரு நன்மையான காரியத்தை ஆரம்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான கூலி கிடைக்கும், அதை பார்த்து செய்பவர்களுடைய கூலியை குறைவில்லாமல் இன்னொரு சதவீதமும் இவருக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் வரும், பல நிகழ்வுகள் நமக்கு ஏற்படும், அதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா அந்த வாய்ப்புகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்தி என்ன செய்யணும், நம்ம இந்த முந்தியோர்களில் நம்மளும் ஒருவராக மாற வேண்டும் என்று கூறி முதலாவது உரையை நிறைவு செய்யும். புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்த ஏக இறைவனுக்கு என்று கூறி என்னுடைய அந்த இரண்டாம் உரையை ஆரம்பம் செய்யும். முதல் உரையிலே முந்தி செய்பவர்களுக்கான நன்மைகளையும் அதை எப்படியெல்லாம் அல்லாஹ் ஸ்லாகித்து சொல்கின்றான் என்பதை எல்லாம் பார்த்தோம். இந்த இரண்டாம் முறையில் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகளை சரியாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப குறைவு.
அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அற்பமான விஷயங்களில் கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பது, சிரிச்சுட்டு அது ஒரு தர்மங்கிறாங்க. இந்த ஒரு நன்மையை பெறுவதற்கு முயற்சிக்கிறோமா? 2 பேருக்கு சண்டை. இன்றைக்கி எத்தனையோ பிரிவுகளாக, இயக்கங்களாக, ஜமாத்துகளாக நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். ஒவ்வொரு ஜமாத்தில் இருக்கலாம், குழுக்களில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஜமாத்து காரியங்களுக்கு அது பயன்படுத்தும். ஆனால் அடுத்த ஜமாத்தை, அடுத்த மக்களை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? ஒரு சகோதரத்துவத்தோடு நடந்துக்கணும். ஆனால் எப்படி நடந்து கொள்கிறோம்? முஸ்லீம்களுக்கிடையே சண்டை. இந்த தேர்தல் களத்திலே பார்த்தோமா இல்லையா? எல்லாரும் ஒருமிச்சு ஒரு கருத்துக்கு முடிவெடுத்து நம்ம ஒரு செயலை செய்யணும்னு முடிவு வந்துட்டோம். ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னு வந்துட்டோம். அந்த செயல்லையாவது ஒற்றுமையாக இருக்கணும். எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரிவினைகள், நீயா நானாங்கிற போட்டி, எப்படி இருக்கிறோம்? இப்படி எல்லா விஷயங்களையும் இருக்கிறோம்ல. இப்படி சண்டை போட்டுட்டோம். சண்டைக்கு பிறகு நம்ம எப்படி மாறணும்? ஒரு இணக்கம் வரணுமா இல்லையா? கோபம் வராத, பிரச்சனைகள் வராத யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்த பிள்ளையாக இருப்பான், சொந்த மனைவியாக இருப்பாங்க, சொந்தக்காரன் நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் சண்டை வராத நபர்கள் இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. இருப்பாங்க. சண்டை வரும், கோபம் வரும், பிளவுகள் வரும். அதற்கு பிறகு நம்ம எப்படி மாறணும்னா, தூக்கி போட்டுட்டு அடுத்த நிமிஷம் சேர்ந்துக்கணும். ஒரு மூமின் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்படி பேசாமல் இருக்கிறதுல யார் முந்தி கொண்டு சலாம் சொல்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர். சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு சிறந்தவர்களாக மாறுவதற்கு நம்ம முயற்சி யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்? சிந்திச்சு பாருங்கள். ஈகோ தடுக்குது. எதுக்கு ஈகோ? அல்லாஹ் சொல்கிறானே, நம்ம யாருடைய பேச்சை கேட்க போகிறோம்? இப்படி யார் செய்கிறானோ அவன் தாண்டா சிறந்தவன் என்னிடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம ஈகோவுக்கு முன்னிடம் தரணுமா, அல்லாஹ்வுக்கு முன்னிடம் தரணுமா? சிந்திச்சு பாருங்கள். இந்த விஷயங்களில் எப்படி இருக்கும்? நம்ம திருந்தணும். பேசுகிறோம், இதை பற்றி அனைவருமே பேசுகின்றோம். ஆனால் செயல் என்று வரும்பொழுது எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்துகிறோமா? அழகான ஒரு வாய்ப்பு தானே. போய் அஸ்ஸலாமு அலைக்கும், நம்ம நெருங்கி உறவாட வேணாம், ஒட்டிக்கிட்டு இருக்க வேணாம். குறைந்தபட்சம் சலாம் சொல்லி எந்நேரமும் போய் சலாம் சொல்கிற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணுமா இல்லையா? அதில் யார் சலாம் சொல்லி முந்திக் கொள்கிறார்கள் அவர்களும் சிறந்தவருங்கிறானே. இந்த முயற்சிக்கு நம்ம முன்னெடுத்துருக்குறோமா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ இதில் யார் முந்துறாங்களோ அவருக்கு சோனத்தில் அந்த பரிசை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். அதே போல் அழைப்பு பணிகளில் எவ்வளவோ இந்த ஊரில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. அழைப்பு பணி ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை. எத்தனை பேர் செய்கிறோம்? சிந்திச்சு பாருங்கள். ஒரு சின்ன குழு, சிறிய குழு தான் அந்த பணியை தொடர்ச்சியாக செய்கிறாங்களே தவிர மற்றவங்க அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. உங்களுக்கெல்லாம் அது பொறுப்பு இல்லையா? கடமை இல்லையா? எவ்வளோ ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோமா? உங்களின் மூலம் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஒரு சிவப்பு ஒத்தகத்தை நீங்கள் பெற்ற நன்மை கிடைக்குங்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆடிக்கார் உங்களுக்கு பரிசு. உங்கள் மூலம் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுட்டாலும் இந்த அப்போ ஆடிக்காரை வச்சுக்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் முன்னாடி நிற்போம்? எத்தனை பேர் அதுக்காக போட்டி போடுவோம்? ஆனால் என்ன செய்கிறோம்? இந்த அழைப்பு பணியில் கவனம் செலுத்துறதில்ல. மாதத்துக்கு ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு நாள், இப்படியாவது நம்ம ஒதுக்குறோமா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்துகிறது. அடுத்ததுனால கல்வி விஷயங்கள், எத்தனை பேர் கல்வி விஷயங்களில் நம்ம முன்னெடுக்கிறோம்? பெண்களை பாராட்டலாம். பெண்கள் அப்பப்போ கலந்து கொள்கிறாங்க, அவங்களால முயற்சிகளை செய்கிறாங்க. ஆண்களை ஒரு சபையில், ஒரு மார்க்க நிகழ்ச்சியில் உட்கார வைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஒரு நாளில் 24 மணி நேரமும் நமக்கு தான். அதில் கொஞ்சோண்டு அல்லாஹ்வுக்கு ஒதுக்கக்கூடாதா? ஒரு வாரத்துக்கு ஒதுக்கக்கூடாதா? ஒரு மாதத்துக்கு ஒதுக்கக்கூடாதா? எத்தனை பேருக்கு ஜும்மாவுடைய சட்டங்கள் முழுமையாக தெரியும்? சிந்திச்சு பாருங்கள். அப்போ ஏன் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆர்வம் காட்டலை? அப்போ இந்த கல்வியை கற்றுக்கொள்வது எப்படிப்பட்டதுன்னா, யார் கல்வியின் பாதையில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தின் பாதையை அல்லாஹ் இலகுவாக்குவான். எவ்வளோ பெரிய வார்த்தை! யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு கல்வியின் அறிவை திறப்பாங்கிறான். அந்த வாசலை அல்லாஹ் திறப்பாங்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டாமா? அப்போ இதிலெல்லாம் எப்படி இருக்கும்? இளைஞர்கள் இருக்கீங்க, இளைஞர்களே அப்படி தான் இருக்கீங்க. கல்வியை கற்றுக்கொள்வது எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம்? சிந்திச்சு பாருங்கள். ஒரு சம்பவம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் இருக்காங்க. அந்த சபைக்கு 3 நபர்கள் வர்றாங்க. 3 நபர்கள் வரல. முதலாவது நபர் உள்ளே வந்துடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, உட்காந்துடுறாங்க. இரண்டாவதாக ஒரு நபர் வர்றார். அவர் வெட்கப்பட்டு ஒதுங்கி கொண்டார். மூன்றாவதாக ஒரு நபர் அந்த சபையை புறக்கணிச்சுட்டு போயிடுறார். அந்த சபை முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஒரு 3 பேரை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமாங்கிறேன். யார் சொல்லுங்க அப்படிங்க. முதலாவதாக ஒருத்தர் வந்தார், கல்வியை தேடி வந்தார். அவர் அல்லாஹ்வை நோக்கி வந்து விட்டார். அல்லாஹ்வின் அருளில் அவரை அரவணைத்து கொண்டான். அல்லாஹ் அவரை அரவணைச்சிட்டான். அவர் அல்லாஹ்வை நோக்கி வந்தார், அல்லாஹ் அவரை அரவணைச்சிட்டான். இன்னொருத்தர் வெட்கப்பட்டு ஒதுங்கி கொண்டார். அல்லாஹ்வும் வெட்கப்பட்டு ஒதுங்கி கொண்டான். மூன்றாவதவராக அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டார். அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டார்.
இப்போ இந்த சம்பவம் உணர்த்தக்கூடிய செய்தி எது? நம்ம இந்த 3 நபர்களில் யாராக இருக்கணும்? ஆனால் நம்ம யாராக இருக்கோம்? சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹுவை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பற்றி, தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக அதிகமான ஆண்கள் இருக்கக்கூடியதை பார்க்கணும். அப்போ இந்த வாய்ப்பை நம்ம தவற விடுறோமா இல்லையா? அந்த சபைகளுக்கு வருவதனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவீர்கள் என்பதாக தூதர் சொல்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செய்கிறோம்? தவற விடுறோமா இல்லையா? இப்படி எண்ணற்ற வாய்ப்புகளை நமக்கு ரொம்ப எளிது. அந்த காலகட்டத்திலலாம் ஒரு பயானை கேட்கணும்னா போகணும், யார்ட்டையாவது சிடி வாங்கணும், யார்ட்டையாவது சிடி பிளேயர் வாங்கணும், போட்டு அதை கேட்கணும். இங்கேருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி போய் அந்த பயானை கேட்டுட்டு வருவோம். அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ சிரமம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஃபோனை கையில் எடுத்தால் எல்லாம் கொட்டுது. தப்சீர்கள் முதற்கொண்டு, தப்சீர்கள்லாம் இன்றைக்கி நம்ம வாங்க முடியுமா? 5000 ரூபா, 6000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபா, இப்படி மதிப்பு கொண்டது. ஆனால் எல்லாத்தையும் இலகுவாக்கி இன்றைக்கி கையில் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதில் உட்காந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் இப்படி ஒதுக்குவதற்கு என்ன கேடு வந்துச்சு சொல்லுங்கள்? நம்ம எப்படி இருக்கோம்? இப்படியெல்லாம் இருந்தால் அந்த முந்தை கொண்டவர்கள் முதலானவராக நம்ம எப்படி போக முடியும்? சிந்திச்சு பாருங்கள். இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எல்லாமே நமக்கு இலகுவாக திறக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நபி தோழர்களுடைய காலத்தில் ஒரு வாய்ப்பையும் அவங்க விடலை, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு சம்பவம், மறுமையினுடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார். அந்த கூட்டத்தை எதிர்பார்த்து இருக்காங்க. ஒரு நபி ஒருத்தரோடு வர்றாங்க, ஒரு நபி யாரும் இல்லாமல் வர்றாங்க, ஒரு நபி பெரிய கூட்டத்தோடு வர்றாங்க. ரசூல்லா ஒரு பெருங்கூட்டத்தை பற்றி இது நம்முடைய கூட்டமானு கேட்குறாங்க. இல்லை, இது மூசாவுடைய கூட்டங்கிறாங்க. ரசூல்லாவுக்கு ஏக்கம், நம்மள்டி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்கணும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கணுமேன்ட்டு அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருது, இதுதான் உங்களுடைய கூட்டம். இது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திலிருந்து கேள்வி கணக்கு கேட்கப்படாத 70,000 நபர்கள் நாளைக்கு மறுமையில் தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிற இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே போகிறாங்க. சகாபாக்களுக்குள்ளே ஒரே ஆர்வம், போட்டி போகிறாங்க. யாராக இருக்கும்? நம்மளாக இருக்குமா? முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நம்மளாக இருக்குமா? இல்லை, இருக்காது. நம்ம இணை வச்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய சந்ததிகள் இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாத்திலேயே வளர்கிறார்களே, அவர்களாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து. ரசூலா வர்றாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. அவர்கள் யார் தெரியுமா? பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்புவார்கள், ஈமானின் உறுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த கூட்டம். பல பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் எந்திரிக்கிறார், உக்காசா என்கிறவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரை, அதில் நான் ஒருவனாக இருக்க வேண்டும், நீயும் ஒருவர் தான். அவர் செஞ்சுட்டார். இதுக்கு முன்னாடி யாருக்கும் தோணலை. அடுத்ததாக ஒருத்தருக்கு இவரை பார்த்து அடுத்தவர் எந்திரிக்கிறார். அவர் முந்தி கொண்டா நீங்கள் உட்காருங்கன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ சிந்திச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம அனைவரும் முக்காசாவை போல இருக்க வேண்டுமே தவிர அதற்கு பிறகு வந்தவர் போல் இருக்கக்கூடாது. இப்போ சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்துவோம், ஒவ்வொரு விஷயங்களையும் முந்திக்கொண்டு செல்வோம். அப்படி முந்திக்கொண்டு சென்றோம் என்று சொன்னால் மிகச்சிறந்த பரிசு இறைவனிடத்தில் இருக்குது. அதைத்தான் முன்றைய உரையிலே பார்த்தோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். முஹாஜிர்களில் சில பேர் இருக்கிறார்கள், அன்சாரிகளிலே சில பேர் இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்திலையும் முந்திக்கொண்டு செல்பவர்கள், முந்திக்கொண்டு செய்பவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்கள். இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை யார் பின்தொடர்ந்தார்களோ அவர்களுக்கும் இந்த நன்மை கிடைக்குங்கிறான். அப்போ அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அந்த விஷயங்களெல்லாம் செய்து இறைவனிடத்திலே இந்த கூலியை பெறக்கூடிய முதலாதவர்களாக சிறந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியருள் புரியவன் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.